கச்சதீவுன்றது வந்து ஒரு பொதுவான இடங்க. இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்கு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் சிஸ்டமேட்டிக்காக இல்லை. 2 மணிக்கு வந்தேன், கரை இறங்கும் போது 4:30 மணி. உங்க நாடு வந்து ரொம்ப கஷ்டப்படுதுன்னு எங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இந்தியன்ஸுக்கு 70 சீலிங் வச்சுட்டாங்க. நவ் ஐ ஆம் 69. டிராவல் பண்றது கஷ்டம் தான். வந்து பரோட்டா 3 வேளை பார்சல் ஆனாலே 300 ரூபா செலவே ஆயிடும். இந்த அனுபவத்துக்காக நான் 4-5 வருஷமா ட்ரை பண்ணி வர முடியாம போச்சு. ஆனா அதை கொண்டு வர்றதுக்கே வந்து தேச துரோகம் மாதிரி கொண்டு வர வேண்டியது இருக்கு. இனிமே கூட டெவலப்மெண்ட் ஆகணும் இங்க. வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. ஓகே, நம்ம கூட யார் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருந்து வந்துருக்கக்கூடிய அண்ணன் தான் வந்து நிற்கிறாப்புல. நைட்டு வந்து இதில் வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து மீட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் நிறைய விதமாக வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அண்ணன் கூட வந்து இப்போ எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையில் தமிழ்நாட்டிலேயும் இலங்கையில இருந்து அதிக விதமான மக்கள் வந்து பக்தர்களாக வந்து இந்த கச்சத்தீவுக்கு வருவாங்க. ஆமாம். ஸோ இந்த கச்சத்தீவுக்கு வந்து அரசியல் ரீதியாக நிறைய குழப்பம்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். சாதாரணமான ஒரு மனுஷனா ஒரு நட்பாக வந்து நம்ம பேசிக்கொள்வோம். ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமா கச்சத்தீவுக்கு வந்துட்டு போறீங்க, இல்லை தான் புதுசா? இல்லை, நான் வந்து என் பேர் ரமேஷ் பாபு. நான் இந்தியாவிலேருந்து பக்கத்தில் ராமேஸ்வரம் ஐலாண்ட்லேருந்து வர்றேன். நான் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது ராமானுஜம் கப்பல் ஓடிச்சு இங்கே தலைமண்ணா இருக்கு ராமேஸ்வரம். அந்த டைமில் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் 3 டைம் வந்திருக்கேன் இங்கே. 2023, அதுக்கு முன்னாடி 2018, இப்போ 2026 வந்திருக்கேன். ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்குது. ஆனால் இன்னுமே கூட டெவலப்மெண்ட் ஆகணும் இங்கே. ஏன்னா இவ்வளோ பீப்புள்ஸ் இங்கே வந்துட்டு போகிறாங்க. நல்ல ஒரு அடிப்படை வசதியான ஒரு டாய்லெட் வசதி கூட அந்த அளவுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கலாம் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட். அந்த ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் இங்கே உள்ள மக்களோட அன்பையும் அவங்களோட அரவணைப்பையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கு. ஓகே, ஸோ நேற்று எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தீங்க? நேற்று நாங்கள் கரெக்டாக வரும்போது ஒரு 12 மணி இருக்கும். மதியம் 12 மணி. சூப்பர். நாங்கள் நைட்டு வந்து சேரும்போது 12:30 இருக்கு. ஆமாம், அந்த டைம் தான் வந்து சேர்ந்தோம். ஓகே, இப்போ அங்கேருந்து இங்கே படகுல வரேன்னு சொன்னால் ஒருத்தங்களுக்கு எவ்வளோக்கு வந்து சார்ஜ் பண்ணுறீங்க? அங்கேருந்து படகுல வர்றவங்க வந்து வெளியூர்லேருந்து வர்றவங்க ஒரு 2000 ரூபா கொடுப்பாங்க போட்டுக்கு. அதில் வந்து அங்கே உள்ள சர்ச்சுக்கு அங்கே உள்ள செலவுகள்லாம் போக படகு ஓனர்களுக்கு ஒன்றும் ப்ராஃபிட்லாம் கிடைக்காது. அது போக நாங்கள்லாம் சும்மா தான் என்னையில ஏற்றிட்டு வந்திருக்காங்க. எங்களோட படகுலலாம் நான் சும்மா தான் வந்திருக்கேன். ஆமாம், எனக்காக 400 ரூபா போட்டு ஓனரே கொடுத்துருக்காரு சர்ச்சுக்கு. ஆமாம், அந்த மாதிரி அவங்க கொடுக்குற 2000 ரூபா போட்டுக்காரங்களுக்கு இல்லை. போட்டுக்காரவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டே ஃபண்டு மாதிரி தான் கிடைக்கும். ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் போகும். மிச்சம் எல்லாமே இங்கே சர்ச்சோட வழிபாட்டு தலங்களுக்கு தான் போகும். அப்படிங்களா? 2000 ரூபான்னு பார்த்தா இலங்கை காசு கிட்டத்தட்ட 7000 ரூபா. ஆனால் நாங்கள் எஃப்னாவிலேருந்து இங்கே வாரத்துக்கு வந்து 1200 ரூபா தான் ஒரு ஆளுக்கு முடியுது. 1200 வாரத்துக்கு 1200 ரூபா, போகிறதுக்கு 1200 ரூபா. அப்போ இந்தியாவிலேருந்து வாரவங்களுக்கு வாரத்துக்கு 2000, போகிறதுக்கு 2000. அப்படி கிடையாது. ஒரு 2000 ரூபா வாங்கி அதுலேயே அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி. ஓகே ஓகே. நேரத்தில் வந்து ஒரு சேனலில் பார்த்து நான் வந்து தெரிஞ்ச அண்ணாவோட சேனலில் தான் அவங்க 2000 சொன்னது நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடாப்பா ஒரு டிக்கெட்டுக்கு மட்டும் 2000 ரூபா அப்படி சொல்லி. அங்கேருந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து பரோட்டா 3 வேளை பார்சல் ஆனாலே 300 ரூபா செலவே ஆயிடும். 300 ரூபா சாப்பாடு செலவு. அது போக டீசலு, பெரிய போட்டு டீசலே கிட்டத்தட்ட ஒரு 20,000 டீசல் ஓடிடும். அப்போ ஒரு 30 பேர் அவங்க சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வர்றாங்கன்னா அதில் வந்து சர்ச்சு கொடுக்குறாங்க, பக்கத்தில் தங்கச்சிபுரத்தில் உள்ள சர்ச்சு கொடுக்குறாங்க. அது போக போட்டு ஓனர்ஸுக்கு வந்து லாபம்லாம் கிடையாது. எல்லாருமே பக்திகரமாக தான் வர்றாங்க. பக்தி மட்டும்தான் இதில். மிச்ச காசை பூரா அதில் வர்ற எல்லாருக்குமே செலவு பண்ணிடுறாங்க. அப்படி போய். ஓகே, இப்போ உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கொள்ளுது? எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அது டிபெண்டிங் அப்பான் போட்டு தான், போட்டோட ஸ்பீடை பொறுத்து தான். நான் வந்த போட்டு வந்து ஒரு 2 மணி நேரத்தில் இங்கே ரீச் ஆயிடும். 2 மணி நேரம். ஆமாம், சூப்பர். பிரச்சனை. நாங்கள் வந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துடும். எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தானே. ஆமாம், உங்களுக்கு ஷார்ட், ரொம்ப பக்கம் தானே. நாங்கள் எங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கூட தானே வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு நைட்டு வந்து சேர்றதுலேருந்து. ஓகே, அப்போ இங்கே வந்து டெவலப்பை பற்றி பேசியிருந்தீங்க. நெக்ஸ்ட் இயர்ஸ் எல்லாம் வந்து டெவலப் வருமா இல்லை அப்படிங்கிறது தெரியாது. பட் நீங்கள் சொன்னீங்க வந்து அப்சர்வ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து நிறைய சிரமப்படுறாங்க. உங்கள் பக்தர்களாக வரவங்க ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வந்துட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு சிரமப்படக்கூடாது தானே. ஸோ அதை வந்து பண்ணியே தான் ஆகணும். அண்ட் ஓகே, ஸோ அரசியல் ரீதியாக வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. நேற்று கூட வந்து இங்கே வந்தவங்க வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து கொடியோடலாம் வந்து இறங்கினாங்க. ஸோ கட்சி சார்பில் வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போறீங்க அப்படி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா ஒரு காலத்தில் கச்சத்தீவு வந்து இந்தியாவுக்கு இருந்தது, பிற இலங்கைக்கு மாறிச்சு, அப்புறம் இந்தியா இலங்கை சொல்லி கை மாற்றி கொண்டிருக்காங்க. ஸோ கச்சத்தீவை பற்றியும் அரசியல் கட்சிகளை பற்றி ஏதாச்சும் சொல்ல போறீங்க சொன்னால் என்ன சொல்லுவீங்க? கச்சத்தீவுன்றது வந்து ஒரு பொதுவான இடங்க. இந்திரா காந்தி அம்மா வந்து
அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போதே வந்து ஒரு 25 அம்சம் கோரிக்கை போட்டு தான் சைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இரு நாட்டு மீனவர்களுமே வந்து இங்கே மீன் பிடிச்சிக்கலாம், வலை உலர்த்திக்கலாம், இறங்கி இருந்துக்கலாம் தான். ஆனால் இதை வந்து ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு உங்களுக்குலாம் எந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரியல. எங்களுக்குலாம் இமிகிரேஷனு நிறைய ப்ராப்ளம் இருக்காங்க இங்கே வரும்போது. ஏன்னா இது வேற நாட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீலே இருக்கு. என்ன விசா மட்டும் தான் எடுக்கல, அவங்கள பாஸ்போர்ட்டுக்கு பாய்ங்களா இங்கே வர? பாஸ்போர்ட் கிடையாது, பாஸ்போர்ட்டு விசா மட்டும் தான் இல்லை. மற்றபடி வந்து எல்லா டார்ச்சருமே இருக்கா இங்கே இருந்து வரும்போது. இப்போ இங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஒரு 20 கடலை மிட்டாய் பாக்கெட் வர வேண்டியங்களேன், அதையே நான் ஒரு ஆள் கொண்டு வர முடியாது, 4 பேர்ட்ட பிரித்து தான் கொண்டு வரணும். நான் வந்து இங்கே பணத்துக்கு விற்க போகிறதில்ல, எல்லாருமே எதிர்பார்க்கறத ஆளுக்கு ஒன்று கொடுக்க போகிறான். ஆனால் அதை கொண்டு வர்றதுக்கே வந்து தேச துரோகம் மாதிரி கொண்டு வர வேண்டியது இருக்கு. சொல்ற புரியுதா உங்களுக்கு? 20 கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்து நான் ஒரு 20 ஃபேமிலி கொடுக்கலாம், இன்னும் 21 ஃபேமிலி கேட்டாலே கொடுக்க முடியாது. அதையே ஒரு 4 பேர்ட்ட பிரித்து அந்த கடலை மிட்டாய் நம்ம இங்கே வந்து பண்ட மாற்று முறையோ சேல்ஸோ பண்ணலை, சும்மா தான் காம்ப்ளிமெண்ட்ரி தான் கொடுக்குறோம், அதையே கொண்டு வர முடியல. இந்த கவர்மெண்ட்டை மட்டும் என்ன வேணாலும் கொண்டு போய் கொடுங்கன்னு ஒத்துழைச்சா நிறைய ஜாமான் கொண்டு வந்து கொடுக்கலாம், இவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யலாம். இங்கே வர்ற மக்களில் எல்லாருமே ரிச் பீப்புள் கிடையாது, எல்லாருமே கஷ்டப்படுற பீப்புள்ஸ், மீன் பிடிக்கிறவங்க தான். நாங்கள் இந்த மீன் பிடிக்கிறோம், இவங்க எங்கேயும் மீன் பிடிக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால வந்து கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டா என்ன வேணாலும் கொண்டு கொடுக்கலாம் அந்த மக்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ உங்களோட மீனவர் சார்பில் ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மீனவர்கள் வந்து இறந்துருக்காங்க பார்டர்லலாம் வந்து. ஸோ அதை பற்றி ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? பார்டரில் மீனவர்கள் இறந்தது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இப்போ கிடையாது. ரீசெண்டாக பிரிட்ஜோன்னு ஒரு பையன் மட்டும்தான் இருந்திருக்கான். மற்றபடி யாரும் நம்ம ஸ்ரீலங்கா நேவினால ப்ராப்ளம் கிடையாது. ஸ்ரீலங்கா நேவியில் என்ன ப்ராப்ளம்னா எங்களோட விசைப்படகுல அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அது வந்து ஆமாம், அது மட்டும் திரும்ப கொடுக்குறதெல்லாம் இல்லை, திருப்பி கொடுக்கறதே இல்லை. அதை உபயோகப்படுத்துறதும் கிடையாது, கொடுக்கறதும் கிடையாது. மயிலட்டியில் கிடக்கு ஒரு 100 போட்டு, அப்புறம் இங்கே இன்னும் ஒரு 2-3 தீவுகளில் கிடக்கு போட்டுகள், அப்படியே கிடக்கு. ஓகே. ஸோ உண்மையில் இன்னைக்கு கூட வந்து ப்ரேயர் பண்ணும்போது வந்து பேசியிருந்தாங்க. அதாவது உண்மையில் சட்ட ரீதியில் வந்து பார்க்கும்போது இலங்கைக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்குது. ஆனால் உண்மையில் ஒரு பக்தி பூர்வமாக வந்து பார்க்கையில் வந்து இது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் மட்டுமானது அல்ல, உலகத்தில் இருக்க எல்லா பேருக்கும் வந்து இது சொந்தமான ஒரு தீவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உண்மையில் ஒரு பாகுபாடு, இனத்தோசம், ஒரு நாட்டு தோசம் அதெல்லாம் வந்து பார்த்து வந்து இங்கே பழகிறது இல்லை. இந்த இருக்கிற 2 நாள்லேயும் வந்துட்டு இலங்கை தமிழர்களும் இந்திய தமிழர்களும் வந்து அண்ணன் தம்பியாக வந்து பழகிக்கொள்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். என்ன சொன்னால் உண்மையிலே அந்த பாஸ்போர்ட் விசா எதுவுமே இல்லாமல் 2 பேரும் ஒன்றா கூடி வந்து ஒரு திருவிழாவாக கொண்டாடுறது அழகிய நாள் தான் இந்த ஒரு நாள். நல்ல நாள். இந்த ஒரு நாளை வந்து அரசியலை வச்சுக்கொண்டோ சட்டங்களை வச்சுக்கொண்டோ அவங்கள வந்து பிரிக்கிறதுக்கு வந்து நினைக்காதீங்க. நேற்று நாங்கள் கமெண்ட் பண்ண வீடியோவில் கூட வந்து அந்த காலத்திலேருந்து இலங்கை தமிழர்களும் இந்திய தமிழர்களும் வந்து அதிவிதமான நட்புகள் வந்து தொடர்பு கொண்டு தான் வந்துருக்காங்க. அப்போ அங்கேருந்து அவங்ககிட்ட இருக்க சாமான கொண்டு வந்து இங்கே வந்து அங்கேருந்து அவங்க கொண்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி சந்தோஷமாக தான் இங்கே இருந்திருக்காங்க. ஸோ அதான் வழி வழியாக நடந்து வந்திருக்குது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குது, அதை பண்ணாமல் என்னெல்லாம் பண்ணுறாங்க. ரைட், அது அவங்களோட சட்ட ரீதி. நம்ம சட்டத்தை வந்து பேச கையில் எடுத்தோம்னு சொன்னால் நம்மளை தூக்கி உள்ளே கூட வச்சிருவாங்க. அப்படியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இலங்கை தமிழர்கள் இங்கேயோ ஏதாச்சும் சொல்ல போறீங்கன்னு சொன்னால் என்ன சொல்ல போறீங்க? இலங்கை தமிழர்களுக்கு வந்து அதாவது உங்கள் நாடு வந்து ரொம்ப கஷ்டப்படுதுன்னு எங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதுலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த அந்தோணியாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் பேசிக்காக ஒரு ஹிந்து, ஆனால் எனக்கு வந்து அந்தோணியாரை ரொம்ப பிடிக்கும். புரியுதா? கிறிஸ்டின் மதத்தை ரொம்ப பிடிக்கும், இஸ்லாமிய மதத்தை ரொம்ப பிடிக்கும், இந்து மதத்தையே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் வட்டி தான் வரப்போறது. சரிங்களா? நானும் ஒரு சைவம் தானையா. அதனால வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா கடவுளும் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வழங்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பா. உண்மையில தேங்க்யூ ஸோ மச். வந்து வருஷம் வந்து இங்கே சொன்னால் சந்திக்கலாம். கண்டிப்பா. இனி நெக்ஸ்ட் இயர் வருவீங்களா? வரேன். எனக்கு நெக்ஸ்ட் இயர் வரலையான்னு சொல்லி ஒரு டவுட் போய் கொண்டிருக்கேன்னு சொன்னால் நேற்று கவர்மெண்ட்டை இன்னும் கிழிச்சு தள்ளிட்டாங்க. எங்கள் சேனலில் கூட வந்து போட்டிருந்தோம். உண்மையில நீங்கள் இங்கே நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியன்னு சொன்னீங்க தானே, அங்கே அதை விட சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு சொன்னால் காலையிலேருந்து வந்தவங்க வந்துட்டு படகே இல்லாமல் நைட்டு வந்து சேரும்போது வந்து 12:30 1 மணி 1:30 எல்லாம் வந்து ஆகிட்டுது. எங்களோட லாஸ்ட் போட் வந்து சேர்கிறதுக்கு காலையிலேருந்து வெயிலுக்குள்ளே சின்ன குழந்தைங்கள வயசானவங்களாம் வச்சுக்கொண்டு அவ்வளோ அவஸ்தப்பட்டாங்க. ஸோ உண்மையில் கவர்மெண்ட் இந்த 2 நாளைக்குள்ளே வந்து படகு சேவைகளை வந்து வடியாக அழகாக வந்து செய்யலாம். அதுதான் நேற்று ஒரு சிங்களவர் கூட வந்து எங்களோட சேனலில் பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க, வந்து இந்தியாவில் எவ்வளோ நீட்டாக வந்து எல்லாம் பண்ணுறாங்க, ஏன் வந்து இங்கே மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லி நிறைய சொல்லியிருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய வந்த பக்தர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா போட் ட்ராவல் பண்ணுறதுக்கு? எந்த பிரச்சனையுமே கிடையாது. லோடெல்லாம் ஆகலை. எப்படி லோட் ஆகும்? அவ்வளோ பெரிய போட்டில் 40 பேர் தானே வர்றோம். தேவையான அளவுக்கு போட்டெல்லாம் இருந்துச்சு. போட்டு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு தான் வந்து வச்சு செய்கிறாங்க. இப்போ போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும். ஓகே, பிரச்சனை எப்படியாச்சும் பார்த்து போயிடலாம். தேங்க்யூண்ணா. நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே பாட்டிமா, வணக்கம். வணக்கம். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கேன். எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 68 வயசு. 68 வயசு. ஓகே, இப்போ எத்தனை வருஷமா இங்கே வந்து போறீங்க? அது 2011ல வந்தேன். ஓகே, அதுக்கு அப்புறம் இப்போ தானா? ஆமா.
இப்போ 2வது வாட்டி இதோட வந்திருக்கீங்க. இங்க டிராவல் பண்றதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? டிராவல் பண்றது கஷ்டம் தான், ஆனா ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம், ஆறுதல் சந்தோஷம் இருக்கு. ஆமா, அங்கதான் ரொம்ப கொஞ்சம் நெருக்கடி, இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்க போனாலும் கஷ்டத்துல சாமி கும்பிடுறது நல்லது தானே, இவ்வளவு மக்களை பார்க்க முடியுமா? ஓகே, சூப்பர். ஆமா. இப்போ நேற்று எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தீங்க? நாங்க 2 மணிக்கு வந்தோம், கரை இறங்கும் போது 4:30 மணி. பின்னர் 4 மணி ஆயிட்டுது ஆமா, மாலைக்கு. அதோட வந்து இருந்துட்டு சாப்பாடெல்லாம் நீங்க கட்டி கொண்டு வந்தீங்களா, என்ன மாதிரி? சாப்பாடுலாம் கொண்டு வந்தோம், சாப்பிட்டோம். ஓகே, சூப்பர். இப்போ இங்க இருக்கக்கூடிய இலங்கை மக்கள்லாம் வந்து உங்க கூட பேசினாங்களா? பேசுனாங்க, எப்படி பழகுனாங்க? அதெல்லாம் நல்லா பழகுவாங்க. நல்லா பழகினாங்களா? ஆமா. ஓகே, சூப்பர். இப்போ எத்தனை மணிக்கு வெளிக்கிடுவீங்க நீ? 1 மணிக்கு உள்ள 1 மணிக்குள்ள வந்து போயிடுவீங்க. ஆமா, அங்க 12:30க்கு புறப்பட்டோம். ஓகே. 2 மணிக்கு வந்தோம். இங்க இருந்து வரதான் 2:30 மணி ஆயிடுச்சு. போட்டுக்க ரொம்ப ஜாஸ்தி. அதாவது லோட் ஆகிட்டு. ஆமா. ஓகே, சூப்பர். இங்க வந்து இறங்குனது, ஆனா ஜாமான் எல்லாம் எடுக்க முடியல. ஏன்னா அந்த போட்டுகளை 3 போட்டு தாண்டி வந்ததுனால கொண்டு வர முடியல. நீங்க யாரெல்லாம் வந்தீங்க? நான் மட்டும்தான் வந்தேன். நீங்க மட்டும் வந்தீங்க, பயமெல்லாம் கிடையாது? அதான் என்ன, நம்ம ஊர்ல என்ன பண்ண, எங்க ஊருக்கு தானே. அதானே, அங்கேயும் தமிழ் தான், இங்கேயும் தமிழ் தான் பேசுவாங்க. தானே, அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசின அண்ணா வந்து உங்களோட மகனா? தங்கச்சி மகன். ஓகே, சூப்பருங்கம்மா. ஓகே, அப்போ பார்த்து போயிட்டு வாங்க. கண்டிப்பா சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங். காலை வணக்கம். காலை வணக்கம். நைட்டு சந்திக்க ஞாபகம் இருக்கா? நைட்டு சந்திச்சேன். ஆமா. ஓகே, அப்போ எத்தனை மணிக்கு ஊருக்கு போய் சேர்றீங்க? ஊருக்கு இப்போ ஒரு 9 மணிக்கு கிளம்பிடுவோம். இப்போ நாங்கள் பூச முடியும் கிளம்பிடுவோம். இப்போ பூச முடியும் கிளம்பிடுவீங்க. ஒரு 1.5 மணி நேரம் போட்டில் ட்ராவல் இருக்கு. ஓகே, இப்போ உங்களை தெரிஞ்சவங்க போட்டா இல்லை நீங்கள் தான் போட் கொண்டு வந்தீங்களா? நாங்கள் தான் போட்டு வந்தோம். நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க? நாங்கள் தான் கொண்டு வந்தோம். ஓகே, எத்தனை பேரா வந்தீங்க உங்கள் போட்டில் மொத்தமாக? நாங்கள் 39 பேர் வந்திருக்கோம். 39 பேர் வந்தீங்களா? ஓகே, நேரத்திலேயே நான் முன்னாடி நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன். ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு இங்கே வர்றதுக்கா? ஆமாம், எங்களுக்கு வரதுக்கு இங்கே 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரம். உங்கள் சொந்த ஊர்? என் சொந்த ஊர் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் எங்க? ராமேஸ்வரம் தங்கச்சி மடம். ஓகே, இப்போ எத்தனை வருஷமா இங்கே வந்துட்டு போறீங்க, இல்லை இப்போ தான் புதுசா? நாங்கள் 7 வருஷமா தொடர்ச்சியாக நான் வந்துட்டு இருக்கேன். 7 வருஷமா தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கீங்க. உங்கள் வயசு? என் வயசு எனக்கு 19. 19 வயசா? அட பிரச்சனை இல்லை, நம்மளோட அங்கேயே மேலே இருக்கீங்க. உங்களுக்கு 70 வயசா? வணக்கம். ஓகே, மகாராஜன் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன், மதுரை பெஞ்சில். ஓகே, இப்போ எத்தனை வருஷமா இங்கே வந்து போறீங்க? நான் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமான அனுபவம். ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து அற்புதமான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, வந்த கூட்டங்கள் மிக அதிகமாக இருந்தால் கூட அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைஸ் தான். ஓகே, செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. அருமையான அரேஞ்ச்மெண்ட்டு. ஓகே, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவ்ஸா பழகிறதுக்கு இனிமையா. ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அண்ட் இந்தியன் தமிழ்ஸ் வந்து அற்புதமான ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தது. பாண்டிங் நல்லா இருக்கு, மிக பிரமாதமான. நம்ம ஒரு வெளி தேசத்துக்கு இது வந்து ஆக்சுவலாக ஸ்ரீலங்கா எல்லையா இருந்தால் கூட நம்ம ஒரு வெளி தேசத்துக்கு வந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் கிடையாது. அற்புதமான பிரதர்ஹுட். எவரிபடி ஹேவிங் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஈச் அண்ட் எவரிபடி. அதனால் வந்து இது ஒரு அற்புதமான அனுபவம். இந்த அனுபவத்துக்காக நான் 4-5 வருஷமாக ட்ரை பண்ணி வர முடியாமல் போச்சு. அப்படிங்களா? அதான் இப்போ நல்ல வேலை இப்போ வந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து 70 இயர்ஸுக்கு மேலே யாரும் வர முடியாதுன்னாங்க. மை ஏஜ் இஸ் 69 நவ். இட் வாஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸு. கடலுக்கு சுற்றி கடல் நடுவில் தூங்குறது, காற்று அனுபவிக்கிறது எல்லாம் ஒரு பிரமாதமான அனுபவம். ஓகே, ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் புதுசாக இருக்குது. 70 வயசுக்கு மேலே இங்கே 80 வயசுக்காரங்க கூட வருவாங்க. இல்லை, இந்தியன்ஸுக்கு 70 சீலிங் வச்சுட்டாங்க. அப்படி நவ் ஐ ஆம் 69. ஓகே, நெக்ஸ்ட் இயர் வர முடியாதான்னு தெரியல. ஓகே, அதனால வந்து இது ஒரு லைஃப் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க போல இருக்கு. ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்கு அப் டு 70க்கு மேலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால நெக்ஸ்ட் இயர் வந்து ஐ வில் பி மிஸ்ஸிங். ஓகே, இப்போ இந்த ஒரு தீவில் வந்து ஏதாச்சும் மாற்றம் செய்யணும் அப்படி சொன்னால் என்னத்தை வந்து சொல்ல விரும்புறீங்க? இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்கு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் சிஸ்டமேட்டிக்காக இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு போட்டுக்கு வந்து ஒரு பேட்சாக ஃபஸ்ட்டே அலாட் பண்ணிடுறாங்க. அலாட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அதிகப்படுத்தலாம். ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்கு, பட் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஏன்னா இங்கே இருக்கிற கூட்டத்துக்கு ப்ரொப்போஷனேட்டாக
பாத்ரூமு டாய்லெட் வசதிகள் கம்மி. ஆனால் தண்ணி வசதி போதுமான அளவு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஒரு 20 பாத்ரூமு, ஒரு 20 டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அதிகப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஸோ வந்து வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? வேற ஏதாச்சும்? இல்லை, ஐ தேங்க் தி என்டையர் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டிங் a warm and brotherlyhood between the Indian men and the Sri Lankan people. It was a very nice experience. It should continue forever. This brotherlyhood will continue forever. ஸ்ரீலங்கன்ஸ்ல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு சொன்னா உங்களுக்கு என்ன? இந்த இலங்கைக்காரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு சொன்னா என்ன? இலங்கைக்காரங்கிட்ட பிடிச்ச விஷயம், எங்களை விட தமிழ் நல்லா பேசுறாங்க, சுத்தமான தமிழ் பேசுறாங்க. அவங்க இந்த ஒரு ஃபேமிலியோட நேத்தையில இருந்து அட்டாச்சா இருந்தோம். அந்த பேச்சு வந்து ஈவன் பாரதியார் மொழியை கூட காணி அப்படின்னு சொல்றது கூட நாங்க கூட அதிகமா யூஸ் பண்ணல. அது காணி நம்ம மறந்துட்டோம். அவங்க அருமையா சொல்றாங்க காணி. ரெண்டு லேண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லேண்ட், இங்க லேண்டு இங்கிலீஷ் மிக்சிங் இருக்கு. இங்க வந்து நல்ல தமிழ் பேசுறாங்க, பாரதியார் தமிழ் பேசுறாங்க, இலக்கிய தமிழ் பேசுறாங்க ஸ்ரீலங்கன் தமிழ்ஸை பொறுத்தல. அதனால இது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. நம்மளை நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல அபிப்பிராயம்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அருமையான அனுபவம்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர், தேங்க்ஸ். தேங்க்யூ.